விடாமுயற்சி டீசர் இப்போ ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு பரவலா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த டீசர்ல ஏகே அவர்களுக்கு வந்து எந்த ஒரு டைலாகுமே இல்லாம அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் மட்டும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து போயிட்டே இருக்குங்க. அந்த டீசருடைய எண்டுல வந்து சில டைலாக்ஸ் வரும். அதாவது எனர்ஜி, விடாமுயற்சி, விக்டரி அப்படிங்கிற அந்த வாசகங்கள் வந்து இடம்பெறும். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது என்னடா ஏதோ ஒரு முழக்கம் சவுண்ட் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. ஏகே ஃபேன்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற அந்த வாசகத்தை வந்து சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அனிருத் அவர்கள் வந்து இப்போ இந்த மியூசிக் வந்து போட்டிருக்காங்கன்ட்டு சமூக வலைதளத்தில் வந்து பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில அனிருத் அவர்கள் வந்து ரீசெண்டா இப்போ இந்த டீசருடைய தீம் மியூசிக் வந்து ஷேர் பண்ணி ஸோ உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவர் வந்து ஸோ இந்த தீமை வந்து தியேட்டர்ல வந்து நான் பார்க்க விரும்புறேன், உங்களுடைய ஷவுட் அவுட்டை வந்து நான் கேட்க விரும்புறேன். ஸோ இந்த நிலையில மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ அர்ஜுன், த்ரீஷா, அஜித் அவர்கள் சேர்ந்து நடிக்கக்கூடிய படமாக விடாமுயற்சி என்பது இருக்க போது. அது வந்து 2025 பொங்கல்ல வந்து ரிலீஸ் ஆக போகுதுங்க. இதற்கிடையில இந்த குட் பேட் ஹக்லி அப்படிங்கிற இன்னொரு படமான அஜித் அவர்களுடைய படம் கூட தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. பொங்கலுக்கு வந்து இந்த விடாமுயற்சி வருது இல்லையா, அதனால குட் பேட் ஹக்லி வந்து அடுத்து வரப்போகுது. இதெல்லாம் எவ்வளவு சர்ப்ரைஸா இருக்குல்ல.